அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட் சீசன் 2 எபிசோட் 25 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ அந்த ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே விழுந்திருப்பானா, இப்போது அங்கே இருந்தால் கண்டினியூ ஆகுது. அங்கே ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்குது. அந்த போர்ட்டல் வழியாக தான் இவங்க வந்து விழுந்துட்டு இருக்காங்க. சென்னன் என்ன பண்ணுறான்னா வேகமாக வந்து ஃபேரியும் சேர்த்து அணைச்சிக்கிறான். ஸோ கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்ட்டாக விழல, ஆக்சுவலாக ரொம்ப பொறுமையாக தான் லேண்ட் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஒரு இடத்த சுற்றி சுற்றி பார்க்குறான். கடைசியாக அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை இந்த இடத்துல தான் அவங்க வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, இதுதான் வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் வேலி. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பார், ரொம்ப காலம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவளுமே அதே மாதிரி இருப்பாளா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க அந்த எனர்ஜி அது வந்து இவங்களை ஹீல் பண்ணுதுங்க. இவன் மேலே இருக்க காயம் எல்லாமே ஆற ஆரம்பிக்குது, இவன் கையில் இருக்க காயம் எல்லாமே ஆற ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் அங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது. அந்த ஃப்ளவர்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. ஒருவேளை யூஷனா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். இப்போ அந்த ஒரு ஃப்ளவர் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. இல்லை வேறு ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்குள்ளே இருந்து ஒரு பொண்ணு வராங்க, சின்ன பொண்ணு தான். அவகிட்ட ஒரு ஜேட் பெண்டன்ட் மாதிரி இருக்குது. இதே பெண்டன்ட்டை யூஷனோ வச்சுருந்துருப்பா, ஆனால் இதில் பாதி தான் இருக்குது. ஒருவேளை அவளாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். கீழே வந்த அந்த பொண்ணு நம்ம ஃபேரியை பார்த்துட்டு ஐயோ சிஸ்டருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் சென்னானை பார்த்துட்டு உன்னை பார்த்தா ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்பா. இப்போது சென்னானுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பொண்ணு என்ன கேட்குறா, நீங்கள் இந்த ஃப்ரூட்காக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சென்னான் என்ன தெரியுமா சொல்கிறான், இங்கே பாருமா, எனக்கு என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றணும், சரியா? இதில் மறைக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. உனக்கு கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லு, நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணுமே கொஞ்சம் தயங்கி பார்த்துட்டு ஒரு வழியாக மேலே இருக்க அந்த ஃப்ரூட் அப்படியே எடுத்து இந்த ஃபேரியோட உடம்புல வைக்கிறாப்பா. வச்ச உடனே ஃபேரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கிறா. ஆனாலுமே அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிருது. என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை என்னோட பிரதருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஆக்சுவலாக வெளியாட்களை பார்த்தா பிடிக்காது, நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறா. என்னடி சொல்கிற அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு வழியாக அந்த ஃபார்பிடன் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. எப்படி இங்கே வந்தோன்னு சொல்லிட்டு சென்னான் யோசிக்கிறான். சென்னான் போயிட்டு அந்த ஒரு பொண்ணு கிட்ட கேட்குறான், ஏம்மா நீ எதுக்கு இந்த ஒரு ஃப்ளவர் வேலியில் இருக்க, அது நீ ஏதோ அங்கிள் சொன்னிய யார் அவர் அப்படின்னு கேட்குறான். ஆனால் இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஃபேரி வந்து பார்த்தீங்கன்னா கண்மூச்சு எந்திரிக்கிறான். எந்திரிச்சோன்னா உனக்கு எப்படி இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது அவளுடைய உடம்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, இல்லை என்னோட உடம்பெல்லாம் ஹீல் ஆகிடுச்சு, என் உடம்புக்குள்ளே ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது, நீ எப்படி இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சென்னானை கேட்குறா. சென்னான் என்ன சொல்கிறான், நான் எங்கே பண்ணேன், அந்த பொண்ணு தான் உன்னை காப்பாற்றினா, அந்த செலஸ்டியல் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி உன்னை காப்பாற்றினது அந்த ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு நன்றி சொல்கிறாப்பா. இதை நான் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவன் என்ன சொல்கிறா, அவளுக்கு வந்து ரொம்ப காலமாக ஒரு கனவு வந்துகிட்டு இருக்கான். அந்த கனவில் அவளுடைய அங்கிள் பேசுவாராம், ஆனால் அதுக்கு மேலே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து என் கனவுல வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னானை காட்டுறா. இதை கேட்ட உடனே அவனுக்கு ஆச்சரியம், என்னது நான் உன்னோட கனவுல வரானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆச்சரியமாக பார்க்குறான். இப்போ ஃபேரி என்ன சொல்கிறா, இங்கே பாரு நீ ஏதோ அங்கிள்னு சொன்னல, அவர் வந்து நீ காணுன்னு சொல்லிட்டு தேட போகிறாரு, திரும்ப போ அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை நான் திரும்ப போக மாட்டேன், நான் வந்து பிரதர் கூட தான் இருப்பேன், எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர் நினைக்கிறேன், இவன் எங்கெல்லாம் போகிறானோ நான் கண்டிப்பாக கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் சென்னான் என்ன சொல்கிறான், நாங்கள் போகிற இடம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், நீ வராத அப்படின்னு சொல்லும்போது இல்லை டேஞ்சரஸாக இருந்தால் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நீ எங்கெல்லாம் போறியோ நான் உன் கூடவே வருவேன் அப்படிங்கிறா. சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொண்ணை கூட கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அகாடமியோ ஒரு வழி பண்ணி வச்சுருக்கானுங்க. எங்கே பார்த்தாலும் நெருப்பாக எரியுது, சல்லியாக நொறுக்கிட்டு இருக்கானுங்க. சிலையெல்லாம் கீழே இழுத்து போட்டு எல்லாத்தையும் எரிச்சு விட்டு கண்ணில் மாற்றவங்களை எல்லாத்தையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சென்னன் என்ன சொல்கிறான்னா, இந்த வைஸ் பிரின்சிபலை நம்பி நம்ம எல்லாம் வீணாக போயிட்டோம், அந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்ல இவன் என்ன சொல்கிறா, அப்போ குத்தவாளி நம்ம எதிர்க்கே இருந்திருக்கான், நம்ம எல்லாரும் ஏமாந்துட்டோமே, ஆனால் இதுக்கு மேலே என்ன ஆனாலும் சரி விடக்கூடாது, பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை அழிச்சே ஆகணும் அப்படிங்கிறா. இப்போ சென்னான் என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு டிராகனை சம்மன் பண்ணுறாங்க. அது எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்குது. இவன் பண்ண வேலையில் காட்டில் இருந்து இங்கே வந்துடுச்சு. இவனை பார்த்தோன்னே அதுவே அதிர்ந்து போய் அப்படியே நிற்குதுங்க, கொஞ்ச நேரம் நகராமல். அதுக்கப்புறம் கத்துது, டேய் ஒரு வழியாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டா, உன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, நீ பாட்டுக்கு இங்கே விட்டுட்டு போயிட்ட, என்னால் இந்த பேரியரை கூட உடைக்க முடியல, வெளில போக முடியல, எவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கு. இவன் சொல்கிறான், சரி டென்ஷன் ஆகாத, அமைதியாயிரு, இங்கே பாரு இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் கிட்ட சொல்கிறான். அந்த டிராகனை அந்த பொண்ணை பார்க்குது, இவளோட ஆரா வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. ஆனாலுமே டிராகன் என்ன சொல்லுது, என்னால் முடியாது போடா அப்படின்னு சொல்லுது. அதான் சென்னான்னு சொல்கிறான், இங்கே பாரு எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா உன்னுடைய டிராகன் எசன்ஸ் திரும்ப கிடைக்காது, அப்புறம் உன் இஷ்டம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீ இங்கேயே இரு, வேறு எங்கேயும் போயிடாத, உனக்கு அந்த டிராகன் கிட்டேருந்து ஏதாவது வேலை நடக்கணும்னு வச்சுக்கோ, அந்த டிராகனை பார்த்து நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கன்னு சொல்லு, தன்னால் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இப்போ இங்கே இந்த மக்கள் எல்லாம் துன்புறுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்கள இந்த டிராகன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணா முன்னான்னு வந்து தாக்குதுங்க. இது ஏன் தாக்குதுன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கும் தெரியல, இவ்வளோ டிராகன்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, திருன்னு முழிக்கிறானுங்க.
இந்த டிராகன்ஸ் இங்கே வரதுக்கு காரணமே நம்ம ஹீரோ தான். அது எங்கேயோ கேவில் இருந்திருக்கு, இவன் போய் மிளகா பொடியை தூவி விட்டு வந்துட்டான். ஸோ கண்ணில் படுறவங்க எல்லாத்தையும் அது கொண்டுகிட்டு இருக்கு. அடுத்து இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிராஜ் டிராகன் இருக்குல்ல, அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபேரி என்ன பண்ணுறான்னா நிறைய மிளகா பொடி பேக்கெட் அப்படிங்கிறத அந்த டிராகன் மேலே போடுறா. அது ஒரு சில பேக்கெட் எல்லாத்தையும் நெருப்பை வச்சு தடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலுமே ஒரு பேக்கெட் என்ன பண்ணுது, அது எல்லாத்தையும் கடந்து போய் வெடிச்சிச்சுங்க. இப்போ இந்த டிராகனால் தாங்க முடியல. என்னதான் இது மிராஜ் டிராகனாகவே இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இதுவும் டிராகன் தானே, மிளகா பொடியை அதால் தாங்க முடியல. அடுத்து சென்னான் என்ன பண்ணுறான், அவனோட ஈட்டி எடுத்து ஓர அடி தாங்க அடிக்கிறான். அடிச்ச அடியில் அந்த டிராகன் வந்து மொத்தமாக டிஃபீட் ஆயிடுச்சு. இப்போ சுற்றி இருக்க அந்த ஆரா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலைய ஆரம்பிக்குது. ஆனால் சிலையாக இருந்தவங்க இன்னும் மனுஷனாக மாறல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒருத்தன் வந்துட்டான். அவனா சொல்கிறான், தம்பி நீ ஒரு டிராகனை கொண்டுட்ட அப்படிங்கிறதுக்காக எல்லாம் மாறிடும்லாம் நினச்சிடாத. இந்த ஆரா டிசப்பியர் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும், அதுக்கப்புறம் தான் இவங்களால மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, எல்லாம் ஓகே தான், போன முறை நம்ம சண்டே ஆரம்பித்தோம், ஆனால் சண்டையை கண்டினியூ பண்ண முடியல, நீ வா அந்த சண்டே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், தம்பி ஆக்சுவலாக எங்களோட லீடர் வந்து அந்த ஒரு பிளானை போடல அப்படின்னா நீ போன முறை உயிரோடு இங்கேருந்து வெளில போயிருக்க முடியாது. ஸோ இந்த வாட்டி நீ தப்பிச்சிடலான்னு கனவு காணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை நக்கலாக பேசுகிறான். இப்போது ஆப்பனண்ட் வந்து அடிக்கலான்னு ஆரம்பிக்கும் போது வேற யாரோ குறுக்க வந்து தடுக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம கைவன் மட்டும் இல்லைங்க, அந்த லாங் ஊர் இருந்தால அவளுமே அந்த இடத்துக்கு வந்திருக்கா. நீங்கள் எப்படா தப்பிச்சிங்க அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக இவங்க சண்டை போட்டாங்கல்ல, அதில் இவனுக்கு அடிபட்டுச்சு. ஸோ சார் வந்து மெடிக்கல் ரூமில் இருந்ததுனால அவர் கல்லா மாறல, அதனால தப்பிச்சிட்டாப்புல. சரியான நேரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானாமா. இப்போது ஆப்பனண்ட் என்ன தெரியுமா சொல்கிறான், இந்த கல்லா இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து மறுபடியும் மனுஷனாக மாறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா, அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அப்போ தானே அவங்க கண்ணு முன்னாடி உங்களை நான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுமே இவங்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது நடுவில் கைவன் வந்து சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ கைவனை சமாளிக்கலான்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது மறுபடியும் ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஹோய் போ இருக்குல்ல அதை எடுத்து குறிப்பாக ஆரம்பிக்கிறான். ஆனால் ஆப்பனண்ட் வந்து இவனை அந்த போவை பயன்படுத்த விட மாட்டான். அவன் அட்டாக் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, உன்கிட்ட டிவைன் வெப்பன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ என்ன ஆனாலும் சரி அந்த வெப்பனை நீ பயன்படுத்த முடியாது, நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்டா, உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறான். இப்போது ஃபேரி இருக்கல்ல அவள் உள்ளுக்குள்ளே வந்து அடிக்க ஆரம்பிக்கிறா. இப்படியே என்ன நடக்குதுன்னா ஆளுக்கு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களால முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாங்க. ஆனால் ஆப்பனண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்போது நம்ம பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிட்டா. அவன் என்ன சொல்கிறா, முதல்ல அவனோட அந்த எனர்ஜி ஷீல்டை உடை அப்படின்னு சொல்கிறா. இவன் வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் இப்போ இவன் உடம்புல இருக்க எனர்ஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. அவன் என்ன சொல்கிறான், தம்பி உன்னோட டிவைன் வெப்பன்லாம் வச்சுட்டு உன்னால் இதான் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவனை ஓங்கி அடிக்கிறான். இப்போ இந்த ஃபேரிக்கு வேறு வழி இல்லை. அவன் என்ன பண்ணுறா தெரியுமா, அவங்க செக்டாரில் ஒரு ஃபார்பிடன் டெக்னிக் இருக்குது. அந்த ஒரு ஃபார்பிடன் டெக்னிக்கை இவன் வந்து என்ன பண்ணுறா, அன்சீல் பண்ணுறா. அதாவது சீலை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணல, கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணி அதோடைய பவரை வந்து யூஸ் பண்ணுறா. ஸோ இந்த பவரை பயன்படுத்தி இவனை செம்மடி அடிக்கிறாப்பா. ஆனாலுமே அந்த பவர் பத்தலை. இன்னும் கொஞ்சம் சீலை வந்து அன்சீல் பண்ணுறா. இருந்தாலும் இவனை வந்து சமாளிக்க முடியல. ஃபேரி கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்த ஃபேரியை அவன் அட்டாக் பண்ணுறான். நடுவில் லாங் ஊ இருக்காலையா அவன் வந்து தடுக்கிறா. இப்போ என்ன நடக்குதுன்னா அகாடமியில் இருந்த எல்லாருமே நார்மல் ஆகிட்டாங்க. அந்த டீனோட பேத்தி இருந்தால அவன் என்ன பண்ணுறா, எல்லாரோடைய எனர்ஜியுமே பாரோ பண்ணி ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி இவனை அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணதில் இவனுடைய அந்த ஷீல்டு இருந்தது பாருங்க, அது உடஞ்சி போச்சு. இந்த பக்கம் பார்த்தா சென்னானு ஹோயுபோ எடுத்து இவனை தான் வந்து குறி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன கேட்குறான், நீ ஏதோ சொன்னியே என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு, என்ன தம்பி ஃபோக்கஸ் இழந்துட்டியா அப்படிங்கிறான். ஸோ ஹோயுபோலேருந்து போன ஆரோ அவனை அடித்த அடிலாம் அவன் அந்த இடத்துல டோட்டல் டிஃபீட்டுங்க. ஆக்சுவலாக செத்தே போயிட்டான். அவன் சாவறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான், நீங்கள் ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறான். ஏன்னா உண்மையான சண்டையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.